அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு குருவை குறை சொல்லாத சிஷ்யன். எந்த சூழல்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குருக்கிட்ட வந்து ஒரு சீடனாக சேர்றதுக்காக வரார் ஒரு மாணவன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நிமிடம் வந்து அந்த மாணவனை வந்து உத்து பார்க்குறாரு. ஆலைப்படி கண்களால் ஆலைப்படின்ற மாதிரி சுகிசிவம் ஐயா சொல்லுவாங்க. அவர் வந்து 15 நிமிடம் வந்து உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னா, உன்னை வந்து என்னால் சேர்த்துக்க முடியாது, நீ போன்னு சொல்லி விரட்டுறாரு. அவர் ஒத்துக்கவே இல்லை. தான் கொண்டு வந்த துணிமணிகள்லேருந்து தன்னுடைய பொருட்லேருந்து அவர்கிட்டயே வந்து அடைக்கலத்துக்காக அவர் வந்துட்டார். விரட்டி அடிக்கப்படுறாரு. திரும்ப வந்து மற்ற சீடர்களை விட்டு இவனை வந்து இங்கேருந்து இந்த மலைக்கு கீழே இறக்கி விட்டுட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப வந்து இறக்கிட்டாங்க. போனவர் திரும்பவும் வந்து அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா திரும்ப வந்து நிற்கிறார். மறுபடி விரட்டி அடிக்கப்பட்டவர். அவர் விரட்டி அடிச்சிட்டாங்க. விரட்டி அடிக்கப்பட்டவர் என்ன போனார்னு பார்த்தீங்கன்னா, தனிமையிலேயே இருந்து அந்த இயற்கை கிட்டேருந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டார். நிறைய இதுவானார். சில வருடங்கள்லேயே வந்து அவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குருவாகிட்டார். அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் வந்து குருவாக இருக்கீங்க இல்லைங்களா, உங்களுடைய குருவாக நீங்கள் யாரை சொல்வீங்கன்னு சொல்லிட்டு. விரட்டி அடிக்கப்பட்ட அந்த குருவை தான் சொன்னார் அவர். ஏன்னா நம்மளை தான் விரட்டிட்டார், எதுக்கு அவரை சொல்லணும்னு சொல்லவே இல்லை. என்னை உத்து பார்த்தவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, நான் வந்து தனியாக வந்து குருவாகணும், எனக்குள்ளே உள்ள திறமைகளை அவர் கண்களால் படித்ததால் தான் வந்து என்னை வந்து விரட்டி அடிச்சிருக்காரு. இப்போ நான் வந்து குருவாக இருக்கேன், நிறைய கற்றுக்கிட்டேன், குருவாக இருக்கிறது பெருசு இல்லை, நிறைய கற்றுக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆக யாரெல்லாம் நம்மளை விரட்டி அடிக்கிறாங்களோ அவங்கள வந்து அவங்க மேலே கோபமே படக்கூடாது. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள குருவாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நம்ம பாடம் சொல்லணும். ஓகே, நன்றி.